ஹீரோவும் ஒருத்தனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுறான். அவனுக்கு வந்து நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால அவனை காப்பாற்ற முடியலன்னு பார்க்குறான். நான் வந்து பேசிக்கான ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறேன், எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டு. அதில் வந்து சில பேர் தான் வந்து என்னால் காப்பாற்ற முடியும். நான் எப்படியோ 3 பேரை காப்பாற்றிட்டேன். இந்த 3 பேர் மட்டும்தான் வந்து உயிரோடு இருக்கிறாங்க. ஒரு வேளை எனக்கு மட்டும் ஒரு ஒழுங்கான மெடிசன் எதாவது கிடச்சிருந்தா நான் பண்ணியிருப்பேன் எல்லாருக்கும். அப்போ ஹீரோ துணியை பார்க்குறான். அந்த துணியில் லவ் ட்ராகன் செக்யூர் டெலிவரி அப்படின்னு எழுதிக்குது. முரீம் அலைன்ஸில் பாடி கார்டாக போவாங்களே அந்த மாதிரி ஒரு குரூப்பு தான் அதுவும். அவன் வந்து நாவலில் படித்த பேர் மாதிரியே இருக்குது. அப்போ வந்து இந்த முரீம் வேல்டு தான் ஹீரோ வந்து முடிவு பண்ணிட்டான். அப்படியே யோசிக்கிறான், இந்த மாதிரி இவங்க வந்து முரீம் அலைன்ஸில் சேர்ந்தவங்கன்னா அப்போ ரைஜியஸ் ஃபேக்ஷன்லேருந்து காப்பாற்ற ஒரு டீம் வரும் இங்கே. ஹீரோவும் அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்டேருந்து ஒரு கத்தி எடுக்கிறான். அந்த கத்தியிலேருந்து நெருப்பை அப்படியே வர வச்சு பற்ற வைக்கிறான். ஹீரோவும் இந்த மாதிரி நான் ஆர்மியில் கற்றுக்கிட்டது எல்லாமே இப்போ வேலை செய்யுது. ஆனால் இது ரொம்ப கஷ்டமாகுது, என் உடம்பு ரொம்ப குட்டியாகிறதுனால இப்போ எப்படியோ கட்டி முடிச்சிட்டுன்னு ஒரு டென்ட்டில் அப்படியே பார்த்துக்கிறான். ரெஸ்கியூ டீம் இப்போ வரோம்ல, பேசாமல் நான் வந்து மலைக்கு கீழே போயிடுறேன், அதுதான் எனக்கு சேஃபு அப்படின்னு பார்க்குறான். இந்த 3 பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க. சரி இருக்க தான் செய்யணும், ஏன்னா இப்போ டாக்டரு. உண்மையாக சொல்லணுன்னா நான் ஃபஸ்ட்டு டாக்டர் வேலைக்கு வந்தது காரணம் சம்பாதிக்க தான். நிறைய காசு சம்பாதிச்சு ஒரு பெரிய ஆளாகணுன்னு தான். ஏன்னா நான் ஒரு ஆர்ஃபனாக இருந்தேன். அது ஆர்ஃபனாக இருக்கிற ஆட்கள் இந்த மாதிரி மாறுறது பெரிய விஷயம். என்னோடய மொத்த வாழ்க்கையும் சக்ஸஸ்க்காக நிறைய மெடலை வாங்கினேன். ஆனால் போயும் ஒரு வாலண்டியர் ஒர்க்கில் நான் வந்து செத்துட்டேன். அந்த வாலண்டியர் ஒர்க்கு இடத்துல வந்து ஒரு சிவில் வார் இருந்து அதில் நான் சாகணும்னு ஒன்று இருந்துக்குது. அப்போ அந்த டைமில் புதர்லேருந்து ஒரு சத்தம் கேட்குது. ஹீரோவை பார்த்துக்கலாம், ஓரளவு நிறையா இருக்குமா, இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இது வந்து முறியும் உலகம். இதில் வந்து பேண்டிட்ஸு உல்ஃபு எது வேணாலும் வரலாம். ஐயையோ ரெஸ்கியூ டீமு சீக்கிரம் வாடா, நான் வந்து சின்ன பையன்டா. ஒரு செகண்ட் இரு, ட்ராகன் செக்யூரிட்டி டெலிவரி. இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது. அந்த டைமில் குதிரைங்க நல்லா வேகமாக ஓடி வர மாதிரி சத்தம் கேட்குது. அதை பார்த்து ஹீரோவும் யாரோ வராங்கன்னு வெளில வந்து ஒரு சின்ன கத்தியோடு வரான். சின்னதில் அவன் சைஸ் கற்று பெருசு தான். தூக்க முடியாமல் ஒரு பயத்துலேயே வரான். அப்படியே யோசிக்கிறான், இந்த மாதிரி ரெஸ்கியூ டீமா இல்லை பேண்டிட்ஸான்னு. அப்போ ஒரு ஃப்ளாக் வந்து இருக்குது, க்ளவுட் ட்ராகன் செக்ட் அப்படின்னு எழுதி. அதை பார்த்தோன்னே ஹீரோவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ரெஸ்கியூ டீம் வந்துடுச்சு, இப்போ நான் பொழைச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிறவனும் வாங்காங்கன்றது ரொம்ப யூனிக்காகுது அப்படின்றான். ஹீரோவும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கேபினெட்டை பார்த்தா மெடிக்கல் இது மாதிரியே இருக்குது, இதை நான் எதுலேயும் படித்த மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ மனசில் யோசிக்கிறான், இது கார்லி டாக்டர் பேக்கிங்ஸ் மெடிக்கல் வாங். அப்போ ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான். இந்த மாதிரி அவன் முரீம் அலைன்ஸோட புக்கு படிச்சுருந்தான். அவனோட ஃப்ரெண்டும் டாக்டர் ஜின்னு திரும்பவும் நீ வந்து முரீம் நாவல்ஸை படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஹீரோவா நீ ஏன்டா என்னோடய ஃபேவரெட்டுக்கெலாம் வர, நான் ஏற்கனவே சொல்லிட்டல இந்த மாதிரிலாம் நோண்டாத அப்படின்னு என்னோடய ஃபேவரெட் திங்ஸ்லாம். அதுக்கு ஹீரோவும் சுப்ரீம் டீமன் கிங்கா, பேரை கேட்டாலே வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோவும் நீ எங்கடா அதை படித்த, நான் தானடா படிக்கிறேன், அது நல்லா தான்டா இருக்கும் அப்படின்றான். திரும்ப ப்ரெசண்ட்டுக்கு வரான் ஹீரோ, இது வாய்ப்பே இல்லை, இது ஒரு கோயின்சிடன்ஸ் தான் இருக்கும் அப்படின்றான். அங்கே இருக்கிறவங்களும் ஹீரோவை பார்த்து சர்வைவர்ஸ், அதாவது பொழைச்சிட்டாங்க சில பேர் அப்படின்றாங்க. ஹீரோவும் மனசில் யோசிக்கிறான், இது அந்த நாவலாக இருக்க வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு.